அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம 30,000 சப்ஸ்கிரைபர்கள் அடைந்ததற்காக நம்ம கட்டண பயிற்சியில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்ட்டு ஒரு காம்போ ஆஃபர் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுவும் 3 மாத காலத்திற்கு அந்த பயிற்சி வகுப்பின் காலம் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த அளவுக்கு காலம் நம்ம கொடுத்ததே கிடையாது நம்மளுடைய கட்டண பயிற்சியில். அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சுய ஆய்வு தொடராய்வு செஞ்சாலே போதும். நீங்கள் கட்டண பயிற்சியில் இணையணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களிடம் நீங்கள் ஏதாச்சும் நட்டமாயிட்டிருப்பீங்க, உடனடியாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நம்ம கட்டண பயிற்சியில் இணைந்தால் நீங்கள் லாபம் பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வராதிங்க. நம்ம சந்தை எப்படி பார்க்கலாம், எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குண்டான வழிகள் தான் நம்ம சொல்லி தருவோம். அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு முடிவெடுக்கும் திறனும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வெற்றியோ தோல்வியோ அடைய முடியும். அதனால் முதல்ல மார்க்கெட்டை ரசித்து பார்க்கணும். அதை ரசித்து பார்க்கறதுல என்ன குறிப்பெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கட்டண பயிற்சியின் மிக முக்கிய தகவலாக இருக்கும். அதனால் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி 187 பாயிண்ட். இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் நம்ம நேற்று நம்மளுடைய ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்டட், நம்ம காலையில் இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜீரோ ஹீரோ வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்ட உடனே நம்ம அதற்குண்டான ஒரு காணொளி கொடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். பாருங்கள், இன்றைக்கி டேட்டு டைம் 12:35 இந்த ஷார்ட்ஸ் நம்ம பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா நேற்றைய இம்ப்ளைடு வாலிட்டி விட இன்றைக்கி கால் சைடு இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் ஆக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற பதிவு நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்ததுனால போச்சு அப்படின்ட்டு இல்லை, அந்த ஒரு குறிப்பு. அப்போ அந்த நேர் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இம்ப்ளைடு வாலிட்டிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த இம்ப்ளைடு வாலிட்டியில் மாற்றம் ஏற்பட்ட உடனே நம்ம கொடுத்தோம். நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ரேலி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே அந்த ரேலி ஸ்டார்ட் ஆனதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம சொல்லியிருந்தோம் 24,600 கால் புட், அடுத்து 24,650 கால் புட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,600 புட் ஆப்ஷனுடைய நேற்றைய ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 97 ரூபான்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் நம்ம அந்த கண்டென்ட் கொடுத்துருப்போம். அப்போது 503 அப்படிங்கிறதும் அவங்க 55 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு 24,545 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நேற்றைய கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 97 ரூபாய் 600 புட் ஆப்ஷன். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,503 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அதே மாதிரி 53க்கு க்ளோஸ் ஆனதுனால 24,547 அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நீண்ட நேரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 24,504 நம்ம சொன்னால் அந்த 503 இடம். அதே மாதிரி ஓப்பனே அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன், அதாவது கேப் டவுன் ஓப்பன் கூட நம்ம சொல்லலாம். இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு நேற்றைய லோ, நேற்றைய ஹை. அப்போ இதை ஒரு NR4 NR7 அப்படிங்கிற முடிஞ்சிருக்கு இருக்கிறதுலையே லோயஸ்ட் ரேஞ்ச். அப்போ இந்த லோயஸ்ட் ரேஞ்சில் ஒரு இம்பேக்ட் எப்போவுமே கிரியேட் ஆகும். NR4 NR7னா இப்போ நம்ம ஒரு பலூனில் காற்று ஊதி அந்த பலூனை நல்லா அமுத்துனா ஒரு இடத்துக்கு மேலே அது என்ன ஆச்சுன்னா அதை அமுறாமல் அது அப்படியே வெடிக்க தொடங்கும். அந்த வெடிப்புக்கு உண்டான காரணம் தான் இந்த NR4 NR7. அப்போ இருக்கிறதுலே லோயஸ்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு இருந்திருக்கு. அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் சென்ற வீடியோவில். ஆனால் இது முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். அப்போ இது என்ன ஆச்சுன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் கொடுத்துட்டு கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு 40 புள்ளி தான் போயிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிருந்து நம்மளுக்கு லோலிருந்து கம்பேர் பண்ணால் ஒரு 300 புள்ளிகள் நம்மளுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருந்திருக்கும். இது நீங்கள் வரைபடத்தில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு சைடுவே ஒரு இம்பேக்டட் இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ இந்த இடம் நம்ம ஒரு 12 மணிக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பதிவுகள் போட்ட இடம் 12:35க்கு, அதுக்கப்புறம் தான் அந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அட் த மணியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12:35 ஆச்சு.
இன்னும் நேரம் எவ்வளோ இருக்குது? 3 மணி நேர வர்த்தகம் தான் இருக்குது. அப்போ இந்த 3 மணி நேர வர்த்தகம் இருக்கும்போது சாதாரணமாகவே நம்மளுக்கு வந்துட்டு தொடக்கமே 8ல் தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இம்ப்ளைடு வாலிட்டி அப்போ என்ன ஆகும்னு அது மெதுவாக 0வை நோக்கி பயணம் கொடுக்கணும். அப்போ அப்படி பயணம் கொடுக்காமல் இதை நின்றுருக்காங்க. எதனால் இவங்க இது நின்னாங்க? அது நின்னதோட பத்தாதுன்ட்டு அங்கிருந்து 11ஆக மாறியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால வந்து ஓடிஎம் ஆப்ஷனுக்கே ஆக்ஷனுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கால் சைடு இம்பேலன்ஸ்டு, அதாவது கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து எந்த சைடு இம்பேக்ட் ஆகுதோ அந்த சைடு நீங்கள் தாக்கம் ஏற்படுத்தலாம். உங்களுக்கு ஜாக்கிரதையாக வர்த்தகம் செய்யுங்கன்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம். எப்பவுமே இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப எளிது. ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் அது ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ இது தெரிஞ்சால் தான் அடுத்த முறை நீங்களே இதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா இன்னொருவரோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு நம்மளோட கட்டண பயிற்சியும் சரி, நம்ம வீடியோலையும் சரி, எந்த இடத்துல பை செல்லுங்கிறத சொல்லாமல் என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன ஜாக்பாட்டுன்னு பாருங்கள், என்ன கால் ஆப்ஷன். இப்போ மார்க்கெட் வந்துட்டு லைஃப் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, NR4 NR7ஓட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை பிரேக் பண்ணினதுமே அந்த கவரிங், அதுதான் இந்த மணி ஆப்ஷன் ஓடிஎம்மாக மாறினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன அர்த்தம்? 24,600 கால் ஐடிஎம், 24,550 கால் ஐடிஎம். அப்போ மார்க்கெட் 24,500 வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஐடிஎம் எல்லாம் வந்துட்டு ஓடிஎம் மாதிரி மீண்டும் ஐடிஎம்மாக மாறியிருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், 24,000 கீழே கால் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம், இல்லை நம்மளே பார்த்துடலாம். $24,500 நான் போட்டிருக்கேன். 24,500 கால் பாருங்கள், 57 ரூபா லோ, 161 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து வில்லை வந்து இழுக்கிறாங்க. 161லிருந்து இங்கே இழுக்கிறாங்க, இழுத்து 57 வருது. அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி இந்த 161 தாண்டினதுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 352 வர. அப்போது இங்கே என்ன ப்ரெஷரில் இழுக்கிறோமோ அந்த இது வில்லை தாண்டும் போது அதோட இம்பேக்ட் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதே மாதிரி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அப்போ 24,550 கால். அப்போ வில்லு வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு நம்மளுக்கு 122 ரூபா. இது எதை மட்டும் இழுக்கிறாங்க? 32 மட்டும் இழுக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வருது நம்மளுக்கு? 122லேருந்து 32 கிட்டத்தட்ட 90 ரூபா இறங்கி அங்கேருந்து இது 122 ரிலீஸ் பண்ணினதுமே 303 ரூபா போகிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். அடுத்தது 24,600 கால். இதோட வில்லோட இது வந்து 88 ரூபா. இங்கிருந்து 16 ரூபாய்க்கு இழுக்கிறாங்க, அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 254 ரூபா. அடுத்தது 24,650 கால். இதெல்லாமே நம்மளுக்கு நியர்பை ஓடிஎம் தான். அதனால வந்துட்டு இதை நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் 24,650 கட் ஆனதுக்கப்புறம் தான், அதுவும் 24,600 கால் படி நம்ம சொல்லியிருக்கணும். 24,600 காலுக்கு நம்மளுக்கு வந்து 88 24,688 ரொம்ப இம்பேக்டடான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தாண்டினதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு ரேலி இம்பேக்ட் பண்ணாங்க. அப்போ 24,650 கால். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் கூட சிலருக்கெல்லாம் தோன்றலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் இதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இதை நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே சொல்லியிருக்கலாமே, இந்த இடத்துல பை பண்ணுங்க சொன்னால் எத்தனை பேர் பயன்பெற்றிருப்பாங்க அப்படின்னு கூட சிலருக்கெல்லாம் தோணலாம். நம்ம வந்துட்டு உங்களுக்கு இது தோணணும், இது ஏன் பை பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணாமல் நீங்கள் இது பண்ண முடியாது. இதை நீங்கள் பை பண்ணிங்களா அப்படின்லாம் சிலர் கேட்கலாம். நான் பை பண்ணுறேன், பை பண்ணல, நான் பை பண்ணுறதை காமிச்சு உங்கள்கிட்ட நிரூபித்து பாருங்கள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னால சொல்லி ஈர்க்க விரும்பலை. நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக இது சொல்கிறோம். அதனால் வந்துட்டு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னு விட்டுருங்க. இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 59 ரூபா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா, 50 ரூபா இறங்கிட்டு 59 தாண்டுமே 204 ரூபா. இதுதான் நம்மளுக்கு வில்லம்பு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம கொடுத்துருப்போம். அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இதை பற்றி எளிதாக தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இந்த பிரேக் அவுட், அப்போ நேற்று அட்டவணையோட பிரேக் அவுட் நடக்குது, அங்கேருந்து அதற்குண்டான வேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுதான் நடைபெற்றது. அப்போ எவ்வளவு தூரம்? 8 ரூபா இருக்கிறவங்க 200 ரூபா போயிருக்காங்க. 700 கால் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஜாக்பாட். உங்களுக்கு கிட்டத்தட்ட கால் வந்து 4 ரூபாயிலிருந்து 155 ரூபாய் 700 கால்.
750 கால் பாருங்கள், 2 ரூபாயிலிருந்து 106 ரூபாய். அடுத்தது 800 கால் 1 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு 65 ரூபாய் போயிருக்காங்க. அது 1 ரூபா கடைசி நேரத்தில் வந்திருக்காங்க. அப்போது 2 ரூபா அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. 65 ரூபா போகிறாங்க. இது எல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து சும்மா ட்ரேட் பண்ணுறோன்னு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எப்போ தாக்கம் ஏற்படுத்துகிறதோ அந்த தாக்கத்தில் தான் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். சரி, இதை வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ்க்கு போய்க்கலாம். இப்போ எக்ஸ்பெரி மாற்றுறேன். எக்ஸ்பெரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை கான்ட்ராக்ட் 25ஆம் இதில் வந்துட்டு 26,000 கால் அதிகமான வர்த்தகம், 24,600 புட், 25,000 கால். அப்போ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போது 24,800 ஒரு மையம் மார்க்கெட் அங்கே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. 24,500, 24,600 கால், 24,500 கால், 24,800 கால், 24,700 கால், 24,000 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து 24,800 பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அந்த 800 கால் புட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளை தினத்திற்கு அதுதான். அப்போ வந்துட்டு எக்ஸ்பெரி மாற்றிக்கிறேன். இது மந்த்லி கான்ட்ராக்டோட இது இம்ப்ளைல் வட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே இது நடக்கிறதுனால இம்ப்ளைல் வட்டி ஏறுமா ஏறாதுன்னு சொல்ல முடியல. ஆனால் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு இருக்கும். இப்போ 24,800 இம்ப்ளைல் வட்டி ஏறுனால ஒரு நியூஸ் இருக்குன்ட்டு நம்ம முதல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தாது தெரியும். என்னடா திடீர்னு இப்படி பேசுகிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பழசு, இந்த எல்லா தகவலும் நம்ம எப்போவோ கொடுத்தாச்சு. அதெல்லாம் நம்ம பார்க்காம இந்த வீடியோவில் மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சிலரெல்லாம் நினைக்கலாம். புதிதாக இணைந்தவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் இதை பற்றி எப்போவோ நம்ம காணொலி போட்டாச்சு. நம்ம 5 வருஷமாக போட்டுட்ருக்குறோம். அதான் 5 வருஷம் நெருங்கிட்டு இருக்கோம். 4 வருஷத்துக்கு மேலே நம்ம இதை போட்டிருக்கோம். இதை பற்றி மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். 24,800 கால் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ 229 ரூபா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அப்போ 24,900 இல்லை 25,000 வரும். 25,029, 24,800 போட்டு 218 ரூபா, 200 நிஷ்டாலும் கூட 24,600. இவங்களோட ஹை 247 ரூபா. அப்போது 25,047. புட் ஆப்ஷன் 390, 400 நிஷ்டாலும் கூட 24,400. அப்போ 24,400, 24,600, 24,800, 25,041, 25,029 இதெல்லாம் இம்பேக்டட் பிளேஸாக 24,800 கால் புட்டோட கண்ட்ரோல் பிளேஸாக இருக்க போகிறாங்க. இப்போ ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கலாம். எக்ஸ்பெரி மாற்றணும். எக்ஸ்பெரி இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி இப்போ வந்து 15 இருக்காங்க, இவங்க 17 இருக்காங்க. கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஒரு நியூஸ் பேஸ்டு பக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சந்தையை பார்த்து பழக விரும்பணும். இப்போ வீக்லி ஃபியூச்சர் மந்த்லி, இப்போ மந்த்லி கான்ட்ராக்ட்னே வச்சுக்கலாம் இது. ஆமாம், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 24,810 ப்ரீமியம்ங்கிறது ஒரு பெரிதாக இல்லை. ப்ரீமியம் இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை. அப்போ இதில் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா கால் சைட் த டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ கால் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குங்கும்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேஸ்டு வந்துட்டு மேல் நோக்கி போகிறதுக்கு தான் இங்கே வந்து விரும்புவாங்க. ஒரு கேப் அப் கிடைக்கலாம், இல்லைனா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கலாம். இந்த இடத்துல நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சி மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனுக்கு கீழே நின்னால் மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்போ இந்த இடங்களில் வந்து கால் சைட் த டைம் வேல்யூம் இருக்குங்காட்டி இன்னும் ட்ரெண்டு வந்துட்டு மேலே கொண்டு போகிறதுக்கு தான் இங்கே உந்துதல் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம காலையில் வந்து அனலைஸ் பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு சுய ஆய்வு செய்யணும். எப்பவும் மார்க்கெட்டை ரசித்து பார்த்து உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ தான் நம்ம இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க, டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஒரு குட் பால் டச் பண்ணுங்கள், பேட் பால் டச் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா பேட் பாலை டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் அது பேட் பால்னால் நம்ம டச் பண்ணுறோம், ஏதாச்சும் விக்கெட் இழப்புக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், பாலை வந்து லிமிட் பண்ணிடுவாங்க. அதாவது பாலை வந்துட்டு பேட்டில் டச் பண்ணவே விட மாட்டாங்க, சும்மா விட்டுருவாங்க. என்னடா பேட்டில் அடிக்க தெரியலையே, அவங்க என்னடா விளையாட தெரியாதவங்களா அப்படின்னு கூட சிலர் நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஏற்ற பாலை டச் பண்ணணும், நம்மளுக்கு ஏதுவாக இல்லாத பாலை வந்துட்டு விட்டுறணும். அதுதான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு அழகாக அவங்க ப்ளே பண்ணுவாங்க டெஸ்ட் மேட்ச்சில். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதை பற்றி புரிதல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு நம்ம கட்ட வாய்ப்பு இருக்கிற ட்ரேடில் போய் லாஸ் பண்ணலாமே தவிர வாய்ப்பே இல்லாத ட்ரேடில் போய் லாஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு பங்கு சந்தையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.